ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஷ் vlogs. இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா பேல் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுலில் பொரி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக நிலக்கடலை, கொஞ்சமாக கேரட் துருவினது, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இல்லை உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் ஜாஸ்தியாக கூட சேர்த்திக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி பொரியில் உப்பு இருக்கும், ஸோ பார்த்து சேர்த்திக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மூங் தால் எடுத்திருக்கேன், அது சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஓமப்பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதை நான் முன்னாடியே மறந்துட்டேன், அதனால இப்போ சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. உங்ககிட்ட சாட் மசாலா இருக்குன்னா அதுவும் சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். இது செஞ்ச உடனே சாப்பிட்றணும், இல்லைனா பொரி நமுத்து போயிடும். இப்போ லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மூங் தால் தூவிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஓமப்பொடி தூவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டா அவ்வளோதான், முடிஞ்சது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.